வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. யோவான் 14. அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவீர்கள் தான் அந்த கம்யூனியன், அந்த என்ன சொல் ஐக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதால், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால, உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உலகம் அவரை காணாது, அவரை பார்க்காதான். ஆனால் நம்ம எப்படி ஆண்டவர் சொல்றாரு? அவரை பார்த்து, அவரை ருசித்து, அவரோடு அந்த உறவுக்குள் இருந்து, அவரோடு பேசி, அவருடைய சத்தம் கேட்டு, கண்ணு பார்க்காததை, இருதயத்தில் தோன்றாததை, காது கேட்காததை நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருந்து, அவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை வாசிங்க அந்த வசனத்தை. வாசம் பண்ணி சொல்லுங்க, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, எனக்குள் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் அவருடைய ஆலயம், நம்ம தான் அவருடைய வீடாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் எனக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நானும் அவரும், நம்மளும் அவரும் வேற வேற கிடையாது, நமக்குள் இருக்கிறவர். நல்லா கவனிங்க. காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து இரவு நம்ம தூங்க போகிற வரையும் எல்லா நிமிஷமும் எல்லா செகண்டும் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா எண்ணங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பேசுகிறத, நம்மளுடைய அங்கலாய்ப்பை, நம்மளுடைய யோசனைகளை, நம்ம மற்றவங்க வந்து நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னா, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அதை, நம்மளுடைய கஷ்டத்தை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய சந்தோஷத்தை எல்லாவற்றையும் நமக்குள் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு செய்கிறத, உங்களுக்கு விரோதமாய் நடக்கிறத நம்ம கூட சில நேரத்தில் மறந்து போயிடலாம். இல்லை இதை கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு, இதை யாராவது ஒருத்தர் இருந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு, இல்லை இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, இல்லை என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் போயிட்டு இருக்க இந்த பாதையை யாராவது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்குள்ளே ஒருவர் இருந்து உங்களை முற்றிலுமாய் பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, கவனித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த காலையிலிருந்து நைட்டு வரையும் 24/7 24 மணி நேரமும் 365 நாளும் நடக்கிறவைகள் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எப்போ அவர்கிட்ட சொல்றோமோ, எப்போ அவருக்கு ஓபன் பண்றோமோ, ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட சொல்றோமோ, பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அப்போ அதிலே அவருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது, அவருடைய கிரியை கடந்து வருகிறது, அவருடைய அசைவாடுதல் கடந்து வருகிறது. நான் சொல்றது, நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது, இல்லைனா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கால், அந்த ப்ரேயரை அட்டன் பண்ணும் பொழுது, இல்லைனா வீட்டில் தனிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி டைமில் மட்டும் வந்து அசைவாடுகிறவர் அல்ல, 24 மணி நேரமும் எனக்குள் வாசம் செய்து, எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள், நான் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில், அங்கே வல்லமையாய் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பீங்க, ஆனா உங்களுக்குள் இருந்து உங்களுக்காய் எந்நேரமும் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம். நீங்க ஒருவேளை என்ன சொல்லுங்க, உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கலாம், அது எல்லாமே அவர் பார்த்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, என்னை யாருமே புரிஞ்சுக்கல நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்மை புரிந்து கொண்டிருக்கிறவர் நமக்குள் வாசம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் உங்களுக்குள் சொல்லுங்க, உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அறிகிற அறிவு, அவரை அறிந்து கொள்ளுதலுக்குள்ளதான் இனி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா
உடனே அவருடைய பிரசன்னம் உங்களை மூடுவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்கிறது ஜெபத்தில் அல்ல, ஜெபிக்கிற நேரத்தில் அல்ல, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடம்தான் அவருடைய அட்ரஸ், அவருடைய வீடு. அவர் அசைவாடுகிறதுக்கு சிறந்த இடமே நான் இருக்கிற இடம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருடைய பெஸ்ட் பிளேஸ். இப்போ எனக்கு உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த வீடு பிடிக்கும், எனக்கு இந்த இடம் பிடிக்கும், எனக்கு இந்த என்ன சொல்லுதுங்க ஊர் பிடிக்கும், இந்த இடம் பிடிக்கும் நம்ம சொல்லுவோம். காரில் வந்துட்டுருப்போ கூட என் பையன் சொன்னான், இந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல மம்மி, இங்கெல்லாம் ஒரே க்ரீன் கலரில் இருக்குது, அந்த செடி கொடி பூ இந்த மரம்லாம் இருக்கிற இடம் பார்த்துட்டு வழியில் பார்த்துட்டு இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, இங்கே ஒரு வீடு வச்சு நம்ம இங்கே இருந்தோம்னா நல்லா இருக்கும்ல. அந்த கண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக பூ பூத்து நல்லா பச்சை பசேர்னு காலை நேரத்தில் அப்படியே மரம் செடி கொடியெலாம் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அப்போ அவன் பார்த்துட்டு சொன்னான், சூப்பராக இருக்குல்ல மம்மி, இங்கே இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் வரும்போது, அப்போது ஆண்டவர் தங்கி இருக்கிற வாசம் பண்ணுகிற அசைவாட சூப்பரான இடம் எதுனா நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு இடத்த, ஒரு மனுஷனை பார்க்குறப்போ ஒரு பூரிப்பு வரும் பார்த்தீங்களா, அதை காட்டிலும் அதிகமாய் நம்மை பார்க்கிற பொழுது, நமக்குள் கிரியை செய்யும் பொழுது அவர் சந்தோஷம் அடைகிறார், அவர் எக்ஸைட் ஆகிறாரு. நான் என் பிள்ளைக்குள்ள இருந்து என் பிள்ளைக்காக நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அதனால யாருமே இல்லை, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு உதவிக்கு இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லாமல் நான் நிர்கதியாய் நிற்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஆயுள் முழுவதும் நம்மை வழிநடத்த, விலகாமல் நமக்குள் வாசமாக இருக்க, நமக்குள் கிரியை செய்ய, அவர் நம்மோடு உறவாட, நம்மை மேன்மேலும் 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 ஆசீர்வதித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, எனக்குள்ள வந்து எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, எனக்குள்ள அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் சொல்லாததெல்லாம், நான் பேசாததெல்லாம், என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர், நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர். எனக்கானவைகள் எல்லாம் சிறப்பாய் செய்து முடிப்பீர். சொல்லுங்க, சிறப்பாய் செய்து முடிப்பீர். நான் நம்புகிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என் கூட இருக்கிற வரையும் நான் கைவிடப்படவே மாட்டேன், நான் கைவிடப்பட்ட மாதிரி உணரவே மாட்டேன். நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்க, எனக்குள் இருக்கிறீங்க, எனக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்க, எனக்குள் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அடுத்த வசனம். எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த 19வது வசனத்தை சொல்லுங்க. சாரி, 19வது வசனம் சொல்லுங்க. நான் அவரோடு பேசுவேன், சொல்லுங்க, அவர் எனக்கு மறுமொழி கொடுப்பார். சொல்லுங்க, நான் பேசும்போது அவர் என்னோடு பேசுவார். சொல்லுங்க, என் தெய்வம் பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஓகே, 18வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகைச்சூளை புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர். சொல்லுங்க, அக்கினிமயமானவர். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, நான் அவர் எனக்குள் இருக்கிறபடியால் அக்கினிமயமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நானே அவருடைய சீனாய் மலையாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நானே அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறேன்.
எனக்குள் இருந்து அவருடைய அக்கினி, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. சொல்லுங்க, நான் மகிமையினால் நிறைந்திருக்கிறேன், தேவ அக்கினியினால் நிறைந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் வெறுமையாய் உணரப் போவது இல்லை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இனி வெறுமையே இருக்க போவதில்லை. சொல்லுங்க, வறட்சி இருக்க போவதில்லை. சொல்லுங்க, என்னுடைய உணர்வுகளோ, சொல்லுங்க, என்னுடைய சிந்தனையோ, என்னுடைய எண்ணங்களோ வெறுமையாய் உணரப்போவது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய மகிமையினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய அக்கினியினாலே என்னை நிறைத்திருக்கிறார். நான் நிரம்பி வழிகிற பாத்திரம், நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். சொல்லுங்க, நான் அக்கினியினால் நிறைந்திருக்கிறேன், நான் அக்கினியினால் நிறைந்திருக்கிறேன். அக்கினிமயமானவர் எனக்குள் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். இப்போ அவருடைய ஒரு ஸ்பெஷல் ஃபயர் அனாயிண்டிங்கை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் அப்படியே விசுவாசமா காத்துருங்க. தேங்க்யூ லார்ட். ராபா ஷாக்கா ராபா லாரா ஷான்டாலா ரியான்தாலா. அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு தடவை நீங்கள் நிறைக்கிறீங்க, உம்முடைய அக்கினியினால நீங்கள் நிறைக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபா ஷாக்கா ராபா லரியான்தாலா ராபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசை ராபா ஷாக்கா மாக்கா லாபா காராபா தாராபா ஷாண்டலா. அப்படியே அந்நிய பாஷையில் கண்களை மூடி வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேங்க்யூ லார்ட். சீனாய் மலையில் அன்னைக்கு இறங்கினதை போல இன்னைக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தினால் நம்மை நிறைக்கிறார். ஒரு ஃபயர் அனாயிண்டிங் நமக்குள் சுட்டெரிக்க வேண்டியவைகளை சுட்டெரிக்கும்படிக்கு, நமக்குள் எதையெல்லாம் பட்சிக்கணுமோ அதை பட்சிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ராபா ஷாக்காரா அக்கினிமயமானவராய் இங்கே இறங்கி வருகிறார். அப்படியே ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ராபா ஷாக்கா லாபா ரபா காராபா ரேபெலரோ தரோபோ ரப்லா காரா ஷாமா நாமா நாமா ரேபெலே ரே டேரேபே ஷேகரேயா தலரபா. அந்த அக்கினியை எதிர்பாருங்க, அந்த அக்கினியை எதிர்பாருங்க, அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபயர், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபயர் அனாயிண்டிங் லார்ட். ரால்மா ஷாக்கார யாத்தா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அக்கினிமயமான receive it in Jesus. ஓ ரேகேரே பெக்கா வல்லமை இறங்கி வருகிறது. ஓ ராமனா இறங்கி வருகிறது. ஹல்பரகாசேரே பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறது. ஆவியானவர் இந்த நாள்ல உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். திருச்சபையில வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வழி நடத்துகிற ஆவியானவராக, மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்து உங்களை வழி நடத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைகிறது. ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு விரோதமான எல்லா தடைகளும் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவருடைய அக்கினி உங்களை இப்பொழுது அனல் மூட்டி எழுப்புகிறது. ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்புகிறார். அனல் மூட்டி எழுப்புகிறார். அனல் மூட்டி எழுப்புகிறார். அபிஷேகத்தினாலே நுகங்கள் உடைகிறது, நுகங்கள் உடைக்கப்படுகிறது, கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, பில்லிசூனிய கட்டுக்கள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விக்கிரக கட்டுக்கள் உடைகிறது. விக்கிரக ஆவிகளின் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. சகல விதமான நுகங்களும் உடைகிறது. தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுகிறது. தலைமுறையாய் கடந்து வருகிற எல்லா முரட்டாட்டத்தின் கட்டுக்கள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே